அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்புகளை பேச்சு நானும் பயிற்சியாளர் சுப்ராஜ். நம்ம சேனலில் சிலம்பத்துடைய படைவச்சிலாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அறுப்பு வீச்சு 7வது பாடம். சென்ற பதிவில் அறுப்பு வீச்சு 6 பார்த்துருப்பீங்க. நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கு அடுத்து அறுப்பு வீச்சு 7 கற்றுக்கோங்க. ஒவ்வொரு பாடமுறைகளும் ஒவ்வொரு சூட்சும ரகசியம், ஒவ்வொரு புதுமையான விஷயங்கள் இருக்கும். ஸோ 1 by 1 நம்ம 10 கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நீங்கள் அடிப்படை பாடங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்றைக்கி அறுப்பு வீச்சு 7 உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். நிலையில் நின்றுக்கோங்க. அறுப்பு வீச்சு 7 ஃபஸ்ட்டு வேகமாக செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாடம் திரும்ப பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இங்கேருந்து ஸோ இதுதான் இந்த அறுப்பு வீச்சு 6க்கு அப்புறம் வரக்கூடிய 7வது அறுப்பு வீச்சில் புதுமையான பாடம். என்ன கவனிச்சிங்கன்னா நிலையில் நின்றுக்கோங்க. தலைமையில் அறுப்பு, இரு அறுப்பு. நல்லா கவனிங்க. இருந்து 1 2 2 அறுப்பு முடித்து இறுதியாக சாத்து நிலை. நல்லா கவனிங்க. மறுபடியும் கவனிங்க. 1 2 3வது நல்லா கவனிங்க. காலை முன்பக்கம் வைத்து சாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை போகிறீங்க. மீண்டும் நிலை கவனிங்க. முழு அறுப்பு 2 அறுப்பு. இங்கேருந்து 1 2 இது முடிஞ்சோடனே சாத்து பண்ணும்போது கால் முன்பக்கம். அடுத்து அது எதிர் திசை. நல்லா கவனிங்க. இருந்து 1 2 காலை எடுத்து வைத்து சாத்து. மீண்டும் முழுமையாக நல்லா கவனிங்க. 1 2 சாத்து. எதிர் திசை 1 2 சாத்து. இப்போது அறுப்பு வீச்சு 7 கூட மொத்தமாக போகலாம். நல்லா கவனிங்க. பணுக்கு வெட்டு காமிச்சு ஆரம்பிக்கிறோம். பணுக்கு வெட்டு காமிச்சு அறுப்பு நிலை, இறங்கு நிலை, அறுத்து புரட்சி போயிட்டு பண்ணுறீங்க. நிலை வந்துட்டீங்க. இப்போது காலடி புரட்சி அடி. 1 2 அடித்து நல்லா கவனிங்க. நிலை வந்து நின்ன உடனே இப்போ தான் அறுப்பு வீச்சு கூட புதுமையான பாடம். நல்லா கவனிங்க. இங்கேருந்து 1 2 சாத்து, 1 2 சாத்து. அதன் பின் பண்ணுறீங்க திசை மாறி அனைத்து திசையும் பண்ணணும். ஸோ அறுப்பு வீச்சு 7ல் உள்ள புதுமையான பாடம் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அறுப்பு வீச்சுடைய மொத்த படம் படிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி.